ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். ரோமியோ பிக்சர்ஸ் சார்பில் ராகுல் தயாரிப்பில் டான்ஸ் மாஸ்டர் சதீஷ் இயக்கத்தில் கவின், பிரீத்தி, விடிவி கணேஷ், விஜே விஜய், பிரபு, தேவயானி, கௌசல்யா மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள் கிஸ் படத்தில். இன்று வெளியாகியிருக்கும் கிஸ் படம் எப்படி இருக்கு? இந்த கிஸ் ரசிகர்களின் மனதில் பச்சக்கென்று ஒட்டி கொள்ளுமா? விமர்சனத்தை பார்க்கலாம். கிஸ் என்ற டைட்டில் மையமாக இருப்பதால் அந்த டைட்டில் ஏற்கனவே பதிவு செய்து வைத்திருந்த டைரக்டர் மிஷ்கினிடம் கேட்டபோது அந்த கிஸ் டைட்டிலை தர அவர் சம்மதித்தாராம். கவின் நடித்து வெளிவந்த டாடா படம் சூப்பர் ஹிட் ஆனது. அதனை அடுத்து அவர் நடித்து வெளிவந்த பிளட்டி பக்கர் பெரிய வெற்றி பெறவில்லை. இப்போது சதீஷ் டைரக்ஷனில் கவின், பிரீத்தி நடித்து ஃபேண்டசி ரொமான்டிக் காமெடி படமாக வெளிவந்திருக்கிறது கிஸ். கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாயகன் கவினுக்கு கிடைக்கும் ஒரு புத்தகம் மூலமாக ஒருவித சக்தி கிடைக்கிறது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, காதலர்கள் யாராவது முத்தம் கொடுத்து கொள்வதை இவர் பார்த்து விட்டார் என்றால் அதன் பிறகு அவர்களது எதிர்காலத்தை பார்க்கக்கூடியவராக இவருக்கு சக்தி வந்துவிடுகிறது. இதுவே அவருடைய காதலி பிரீத்தி கொடுக்கும் முத்தத்தால் இவருடைய வாழ்க்கைக்கே பிரச்சனை ஆகிவிடுகிறது. விதியை எதிர்த்து போராடி காதலை காப்பாற்றி கொண்டாரா? படத்தின் முதல் பாதி லவ் சீன்ஸ் காமெடி என்று போகிறது. இரண்டாம் பாதியில் உணர்ச்சிகரமான காட்சிகள், ஸ்லோவான ஸ்க்ரீன் பிளே தொய்வாகத்தான் இருக்கிறது. விடிவி கணேஷும் அவரது மகனாக வரும் விஜே விஜயும் கவினுக்கு நண்பர்களாக வாய்விட்டு சிரிக்க வைக்கிறார்கள். டைரக்டர் சதீஷ் ஒரு டான்ஸ் மாஸ்டர் என்பதால் பாடல் காட்சிகளை வித்தியாசமாக அமைத்திருக்கிறார். கிஸ் என்ற டைட்டில் எதிர்பார்ப்பை பலவாறாக எதிர்நோக்க வைக்கும். ஆனால் அந்த அளவிற்கு எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணாத படமாகவே கிஸ் அமைந்துவிட்டது. ஒரே மாதிரி பண்ணாமல் வேறு வேறு ஜானரில் படம் பண்ண வேண்டும் என்கிற வேட்கை கவின் மனதில் இருப்பது அவருடைய ஒவ்வொரு படங்களிலும் தெரிகிறது. ஜென் மார்ட்டின் இசை பாராட்டும்படி தான் இருக்கிறது. அங்கே ஒரு காட்சி, இங்கே ஒரு காட்சி என்றில்லாமல் படம் முழுவதும் கவின் வியாபித்திருக்கிறார். கவினுக்கு அப்பாவாக நடித்துள்ள தெலுங்கு நடிகர் ஓகே. பழைய கதாநாயகிகள் தேவயானி, கௌசல்யா உரிய மேக்கப் இல்லாமல் அலங்கோலமாக தெரிகிறார்கள். பார்ப்பதற்கு கஷ்டமாக இருக்கிறது. விடிவி கணேஷ் ஒருவரை பார்த்து போடா பக்கெட் என்பதும், ட்ரெயின் அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட் தொட்டியில் வடநாட்டவர் போல நெற்றியில் பொட்டு வைத்து கொண்டு படுத்துக்கொண்டு இந்தியில் பேசி பான்பரா கேட்கும் விஜே விஜய் காமெடி கொல்லென சிரிக்க வைக்கிறது. இந்த பாணி படங்கள் ஏற்கனவே வந்திருக்கு. அதில் கிஸ் ஒரு புது ரகம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் தியேட்டர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.